2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பு பல்வேறு துறைகளில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அதாவது கவர்னர்கிட்ட இப்போ ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்திருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே நிறைய அமைச்சர்கள் மீது ஊழல் புகார் சொல்லப்பட்டது. KN நேரு மீது EDயே ஊழல் குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாங்க. வாக்குகளை வாங்கணும் ஒரே காரணத்துக்காக தான் BJP எதிர்ப்புங்கிறத திமுக கையில் வச்சிருக்கிறாங்க. கொடுக்காத நாங்கள் சொன்னதையும் செய்வோம் சொல்லாதையும் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதை செய்யலை, சொல்லாத நிறைய ஊழல்களை செஞ்சுருக்கிறாங்க. வாக்குகளை வாங்கணும் ஒரே காரணத்துக்காக தான் BJP எதிர்ப்புங்கிறத திமுக கையில் வச்சு யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் இஸ்மாயில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிருந்தா. 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பு பல்வேறு துறைகளில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அதாவது கவர்னர்கிட்ட இப்போ ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்திருக்காங்க சார். அந்த அறிக்கையில பல்வேறு துறைகளில் இத்தனை கோடி அளவுல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்று ஈவினிங் பாத்தீங்க அப்படின்னா மாலை டெல்லிக்கு பயணம் செல்ல இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. அங்க போய் அமித்ஷா கிட்ட எந்த மாதிரியான ஊழல் நடந்திருக்கு, எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு டீட்டெயிலான ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்க போறதா சொல்லியிருக்காங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை? இது தமிழக மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஏற்கனவே நிறைய அமைச்சர்கள் மீது ஊழல் புகார் சொல்லப்பட்டது. ஆனாலும் கூட எவ்வளவு ஊழல், யார் எந்தெந்த துறையில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியாமல் இருந்தது. KN நேரு மீது EDயே ஊழல் குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாங்க. இது தொடர்ந்து ஒரு தெளிவு இல்லாமல் இருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநர்கிட்ட கொடுத்த அந்த புகார் மனுவில் கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாக அவர் புகார் தெரிவிச்சிருக்கிறார். அதில் அவர் அந்த பிரேக்கு பண்ணியிருக்கார். டிபார்ட்மெண்ட் வாரியாக பார்க்கும்போது நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை, அதில் 64,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. அதேபோல் ஊரக வளர்ச்சித் துறையில் 60,000 கோடி ரூபாய், சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறையில் 60,000 கோடி, எரிசக்தி துறையில் 55,000 கோடி, டாஸ்மார்க் துறையில் 50,000 கோடி, பத்திரப்பதிவு துறையில் 20,000 கோடி, நெடுஞ்சாலை துறையில் 20,000 கோடி, நீர்வளத்துறையில் 17,000, சென்னை மாநகராட்சியில் 10,000 கோடி. சென்னை மாநகராட்சி அதாவது துப்புரவு தொழிலாளர்களுக்கு அவங்க பணி நிரந்தரம் கேட்குறாங்க, அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் 10,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக புகார். தொழில் துறையில் 8,000 கோடி, பள்ளி கல்வித்துறையில் 5,000, மக்கள் நல்வாழ்வுத்துறையில் 5,000, வேளாண் துறையில் 5,000. வேளாண் துறையிலேயே நம்ம பார்க்குறோம், விவசாயிகள் அந்த நெல் மூட்டையை வைப்பதற்கு கூட இடம் இல்லைங்கிறாங்க. ஆனால் அங்கே 5,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக புகார். சமூக நலத்துறையில் 4,000, உயர்கல்வித்துறையில் 1,500 கோடி, இந்து சமய அறநிலைத்துறையில் 1,000 கோடி, ஆதி திராவிடர் நலத்துறையில் 1,000 கோடி, சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அதில் 750 கோடி ரூபாய், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையில் 500 கோடி ரூபாய், சிறைத்துறை இதெல்லாம் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறைங்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருக்குது. சிறைத்துறையில் 250 கோடி ரூபாய், பால்வளத்துறையில் 250 கோடி. ஒட்டுமொத்தமாக பார்த்தா கிட்டத்தட்ட இது இல்லாமல் இதில் அந்த லிஸ்ட்டில் இல்லை தலித்து சிறுபான்மை நலத்துறை அதெல்லாம் கூட ஊழல் நடந்திருக்கு. இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் கடந்த 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் ஊழல் மட்டுமே 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு நடந்திருக்கு. அப்போ இந்த ஊழல் நடைபெறாமல் இருந்திருந்தாலே நம்ம யார்ட்டுமே கடன் வாங்க தேவையில்லை. அப்போ கடன் வாங்கி ஊழல் செய்வதற்காக இவர்கள் கடன் வாங்குகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இதை பற்றி பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் பெருசாக விவாதிக்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். எந்த மீடியா இதை விவாதித்தாங்க? இதை தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த ஊழல் சம்மந்தமாக எந்த மீடியாவும் பெருசாக விவாதித்ததாகவே தெரியலை. அப்போ எல்லா துறைகளிலும் கிட்டத்தட்ட ஊழல் இங்கே ரிப்போர்ட் ஆகிருக்கு. அப்போ தமிழ்நாட்டிலுடைய அந்த அடிப்படை கட்டமைப்பில் எவ்வளோ தூரம் நமக்கு நம்பிக்கை இருக்கும்? இன்றைக்கி ஒரு மெட்ரோ ட்ரெயின் போடுறாங்க, திடீர்னு ட்ரெயின் நின்றுச்சுன்னு ஒரு செய்தியை பார்த்தோம். அப்போ எல்லா இடங்களையும் ஊழல் அப்படிங்கும்போது மக்களின் உயிர்களுக்கு இது ஊழல்னால் ஏதோ அவங்க கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்க முடியாது. இது மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகக்கூடிய விஷயம். சாலையில் இன்றைக்கி தாறுமாறான சாலைகள்னால தான் விபத்து நடக்குது, அதனால தான் உயிரிழப்பு நடக்குது. இன்றைக்கி தீவிரவாதம் ஒரு தாக்குதல் நடந்தால் அது எவ்வளோ தூரம் ஊடகங்கள் பேசுகிறாங்க, ஏன்னா உயிர்கள் பழி போகுது. ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் எவ்வளோ உயிர்கள் பழி போயிட்டுருக்கு இந்த ஊழல்னால். அப்போ அதை அவர் அதுவும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தான் அதை போய் அதை ரிப்போர்ட் பண்ணி அதை இஷ்யூ பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ ஊடகங்களோ வேறு எந்த விதமான குரல்களும் எழவே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வேதனையான விஷயமாக இருக்குது.
கண்டிப்பா சார். இவ்வளோ இடத்துல வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் 2026ல பெரும் கூட்டணியில ஆட்சி அமைப்போம்னு சொல்றாங்களே, இது இப்போ மத்திய அரசு கிட்ட இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேர்ல சந்திச்சு இந்த மாதிரியான இதெல்லாம் ஊழல் நடந்திருக்கு, இதுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு இன்னைக்கு மாலை, அதாவது டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கிறாங்க. இதனால 2026ல எந்த மாதிரியான தாக்கம் ஏற்படும் நினைக்கிறீங்க? அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் போய் அமித்ஷாவை பார்த்து விட்டு வந்ததுக்கு பிறகு அவர் ஒரு பேட்டி கொடுப்பாரு. அதில் தான் நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக அவர் போகிறாரா, இல்லை இந்த ஊழல் புகார் தெரிவிப்பதற்காக போகிறாரா அப்படிங்கிறது. ரெண்டாவதாக ஆளுநரிடம் புகார் கொடுத்துருக்கிறாரு. ஆளுநர் வந்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கணுங்கிறது தான் அதிமுகவினுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை வந்து வலுப்படுத்துவதற்காக அவர் அங்கே போய் எதுவும் சொல்கிறாரா, இல்லை கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக அவர் போயிருக்கிறாருங்கிறது அவர் பின்னாடி வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். கூட்டணி பலமாக தானே சார் இருக்கு. இதுக்கு பின்பு வந்து என்ன கூட்டணி பேச்சுவார்த்தை? பாமகவும் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்துட்டாங்க. இதற்கு பின்பு என்ன கூட்டணி தொடர்பான கேள்விகள்? இல்லை, இப்போ அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார். எடப்பாடி பழனிசாமி அவர் பார்ப்பார் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் பார்க்கல. வேலுமணி தான் சந்திச்சிருக்கிறாரு. ஏன்னா கூட்டணி வந்து இறுதி செய்யப்படாமல் ஒருவேளை இருந்திருக்கலாம். அதனால் அவர் டெல்லியில் போய் அதை ஃபைனல் பண்ணலாம். ஆனால் சீட் ஷேரிங் விஷயம்லாம் இருக்குல்ல, பிஜேபிக்கு எத்தனை சீட்டு தர போகிறாங்க? போன தடவை 23 சீட் கொடுத்தாங்க. இந்த முறை வந்து அதை விட குறைவாக கொடுக்க போகிறாங்களா, இல்லை அதே சீட்டு தர போகிறாங்களா? பிஜேபியோடைய, ஏன்னா கம்யூனிகேஷனுங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும். அந்த தேசிய தலைவருடைய அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஆர்டர் வந்து கீழே வரைக்கும் வருதாங்கிறது ஒரு பெரிய டவுட்டு. அப்போ மோடியோ அமித்ஷாவோ என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து நயினா நாகேந்திரன் அதை எப்படி போய் அதிமுக ப்ரெசென்ட் பண்ணுறாருங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அதனால் பெரும்பாலும் வந்து நேரடியாக சந்திப்பது தான் வழக்கமாக இருக்குது. இது ஏதோ வந்து ஒரு இங்கிருந்து எடப்பாடி டெல்லி போகிறதுனால உடனே பாருங்கள் டெல்லியிலேருந்து இயக்குறாங்க அப்படின்னா, அப்போ அமித்ஷா இங்கே வந்தபோது அவர் சந்திக்கலையே. அமித்ஷா இங்கே வந்தபோது பிஜேபி வந்து அதிமுகவை ஆட்டு விற்கும் அப்படின்னா அமித்ஷாவை அவர் சந்திச்சிருக்கணும்ல, சந்திக்கலை. அவருக்கு அப்போ நேரம் இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு நேரம் இல்லை. அதனால் அவர் இப்போ டெல்லியில் போய் சந்திக்கிறாரு. எனவே சந்தித்து முடிச்சதுக்கப்புறம் இது என்னங்கிறது நமக்கு முழுசாக தெரியும். இப்போ எந்த கட்சி ஆண்டாலுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் இந்த மாதிரியான ஊழல்கள் வழக்கு, அமைச்சர்கள் எந்த மாதிரியான ஊழல் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து வெளிக்கொண்டு வருவாங்க. அதே மாதிரியாக இந்த விஷயம் நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? உண்மையிலேயே இந்த மாதிரியான ஊழல் நடந்து இந்த மாதிரியான இத்தனை கோடி லட்சம் ரூபாய் மக்களுக்கு செல்லக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்கள் வந்து இதனால தடைபட்டிருக்கா அப்படின்றத உண்மையாவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிக்கொண்டு வராரா சார்? நீங்கள் சொல்கிறது ரொம்ப கேட்குறது கரெக்டான கேள்வி. ஏன்னா இதே அதிமுகவின் மீதும் திமுக நிறைய ஊழல் புகார்கள் இதுக்கு முன்பு சொல்லியிருக்கிறாங்க. பட் அதெல்லாம் நீதிமன்றத்தில் எதுவுமே நிரூபிக்கப்படலை. ஏன்னா கடந்த 4.5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் திமுகவின் ஆட்சி தான் நடக்குது. இதே திமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதே ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்கிறாங்க. பட் அது எதுவுமே நீதிமன்றத்தில் இந்த 4.5 ஆண்டுகளில் நிரூபிக்கப்படவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது இவர்கள் வழக்கு தொடுத்த திமுகவை சேர்ந்த ஆர்எஸ் பாரதி அதை வந்து வித்ட்ரா பண்ணுறாரு. அப்போ குற்றச்சாட்டுகள் வந்து யாருனாலும் சுமத்தலாம். குற்றச்சாட்டுகளை மட்டுமே வச்சு இவங்க குற்றவாளின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அதே நேரம் திமுக ஆட்சியில் நிறைய முகாந்திரங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு KN நேரு அவங்களுடைய உதவியாளர்களை போய் ரைடு பண்ணும்போது வாட்ஸ்அப் உரையாடல்கள் ரொம்ப தெளிவாக இருக்குது, ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் வந்து இருக்குது. இப்போ அதை வந்து வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி இடி வந்து தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அதை வச்சு தான் நம்ம இதெல்லாம் பார்க்க. முகாந்திரம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, குற்றச்சாட்டு யாருனாலும் சொல்லலாம். முகாந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் மக்களும் அப்படி நம்புகிறாங்க. இவங்க ஊழல், இப்போ எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு சுமத்தினாலும் இதில் உண்மை இருக்கும், இவங்க வந்து ஊழல் செஞ்சவங்க தானே ஏற்கனவே. அதனால் முகாந்திரம் அடிப்படையில் நம்ம இதை பார்க்கணும். இப்போ அதுலேயே வந்து இன்னொரு விஷயம் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் தியாகராஜன் அவர்கள் வந்து பேசின ஒரு ஆடியோ வந்து வெளியாயிருக்கு. அதாவது முதல்வருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சபரீசன் அவர்களும் வந்து 30,000 கோடி ரூபாயை என்ன செய்ய போறாங்கன்னு தெரியாம திணறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் தியாகராஜன் பேசின ஆடியோ வந்து வெளியாயிருக்கே சார். இது உண்மைதானா? இதையும் முன்னிறுத்தி முதல்வர் எடப்பாடி அவர்கள் வந்து பேசியிருக்காங்களே. இல்லை, இந்த ஆடியோ வந்து ஏற்கனவே வெளியான ஆடியோ தானே, கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது முதல் வருஷம் மட்டும், ஃபர்ஸ்ட் வருஷம் மட்டுமே இவங்க 2 பேரும் சேர்ந்து 30,000 கோடி ரூபாய் வந்து கொள்ளையடிச்சிருக்கிறாங்க, இந்த பணத்தை வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் பேசுவது மாதிரி ஒரு ஆடியோ. ஆக்சுவலாக அந்த காலகட்டத்தில் பழனிவேல் தியாகராஜன் வந்து திமுகவில் நல்லா பீக்கில் இருந்தார். அவருக்கு ரொம்ப கவனம் பெற்றிருந்தார், அவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அந்த ஆடியோவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் எங்கே போனாருன்னு தெரியல. அதற்கு பிறகு அவர் கட்சியிலேருந்து ஓரம் கட்டப்பட்டார்.
எனவே வந்து அந்த ஃபஸ்ட்டு வருஷம் மட்டுமே இவ்வளவு 30,000 கோடி அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 5 வருஷத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது மாதிரி அந்த நடந்துவதற்கான முகாந்திரங்கள் வந்து இருக்குது. எனவே இது விசாரிச்சா என்ன அப்படிங்கிறது முழுமையாக தெரியும். ஏன்னா மக்கள் இதை வந்து கருத்துல கொண்டு தான் செயல்படணும். ஏன்னா முதல் ஆண்டுலேயே இந்த 30,000 கோடி அப்படின்னா இப்ப கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் 4.25 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இதுல எவ்வளவு கோடி மக்களுக்கு, அதாவது தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பல முன்னேற்பாடுகள், பல திட்டங்கள் வந்து இதனாலேயே தடுக்கப்பட்டிருக்கு, இவர்களுடைய ஊழல்னாலேயே தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை, அதான் முதல்ல வந்து இவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதிகள் என்னென்னமோ வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அந்த எந்த வாக்குறுதிகள் கிட்டத்தட்ட 500 வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாங்க. அதில் 100 வாக்குறுதிகள் கூட இன்னும் நிறைவேற்றவே இல்லை. அப்போ அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு போராட்டத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய செவிலியர் போராட்டத்துக்கு காரணமாக இருக்கட்டும், துப்புரவு பணியாளர்கள் போராட்டமாக இருக்கட்டும், நெசவாளர்கள், விவசாயிகள், இப்படி பல தரப்பினருக்கும் கொடுத்த எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றலை. அப்போ அதில் அதை கொடுக்காத, நாங்கள் சொன்னதையும் செய்வோம் சொல்லாதையும் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதை செய்யலை, சொல்லாத நிறைய ஊழல்களை செஞ்சுருக்கிறாங்க 4.5 ஆண்டுகளில். எனவே இது வந்து என்னென்னா, நான் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒன்றிய அரசாங்கத்தோடு இவங்களுக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. இவங்க அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டில் உள்ள சிறுபான்மையினர் தலித் மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பிஜேபி எதிர்ப்புங்கிறத திமுக கையில் வச்சுருக்கிறாங்க. உண்மையாகவே இவங்க திமுகவும் பிஜேபிக்கும் உண்மையாகவே பிரச்சனை இருந்திருந்தால் இவர்கள் செஞ்ச ஊழலுக்கு இந்நேரம் யாருமே இங்கே இருந்திருக்கவே மாட்டாங்க. அதிமுக கூட்டணிக்கே போயிருக்க மாட்டாங்க. ஆமாம், அதிமுகவோட வெளிப்படையான கூட்டணி, இவங்களுக்குள்ள அந்தரங்க கூட்டணி. அதனால தான் இன்ன வரைக்கும் யாருமே இவர்கள் வந்து இன்ன வரைக்கும் இடி வந்து கோரிக்கைகள் மட்டும் வச்சுட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லா விவகாரத்திலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்களுக்குள்ள வந்து ரொம்ப ஆழமான கூட்டணிங்கிறது இருக்குது. இல்லைன்னா இவங்க செஞ்ச ஊழலுக்கு இந்நேரம் எத்தனை அமைச்சர்கள் உள்ளே போயிருக்கணும். இன்றைக்கி வந்து ஒரு ரைடு நடந்தால் உடனே துரைமுருகன் வீட்டில் ரைடு நடந்தால் உடனே அவர் டெல்லிக்கு போகிறாரு. கேஎன் நேருக்கு பிரச்சனை, உடனே அவர் மகன் போய் நிர்மலா சீதாராமனை போய் பார்க்குறாரு. இப்போ இவங்களுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதனால தான் இவங்க தப்பிச்சுட்டு வராங்க. வெளியில் மேம்போக்காக மக்களை ஏமாற்றுவதற்கு தான் இந்த பாஜக எதிர்ப்பு. ஒரு பக்கம் கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை, கொடுக்காத வாக்குறுதிகளான ஊழலில் வந்து திளைச்சி போயிருக்கிறாங்க. நிச்சயமாக. அப்புறம் ஏன் சார் அதிமுகவோட பாஜக கூட்டணி வச்சிருக்காங்க, திமுகவோட கூட்டணி வச்சிருக்கலாமே சார்? இல்லை, திமுகவோட கூட்டணி வச்சா 2 பேரும் சேர்ந்து தோல்வி அடைஞ்சிருவாங்க. தமிழ்நாட்டு வரலாற்றில் இவங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டணி வைத்து அந்த கூட்டணி எடுபடலை. பாஜகவோட திமுக எப்போல்லாம் கூட்டணி வச்சாங்களோ அப்போல்லாம் எடுபடவே இல்லை. அதனால் வந்து திமுகவும் சேர்ந்து தோல்வி தான் தழுவி இருக்குது. அதனால் நாங்கள் எப்போ போல் சிறுபான்மையினர் வாக்குகளை வாங்கிட்டு நாங்கள் இவர்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா இன்றைக்கி மெஜாரிட்டி இல்லை மோடிக்கு. இன்றைக்கி சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ திடீர்னு பின்வாங்கினாங்க அப்படின்னா இங்கே வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும்ல. ஏன்னா அதிமுக பிஜேபி போய் நம்ப மாட்டாங்க. கூட்டணி வெளிப்படையாக இது வந்து ஒரு அரசியல் நிர்பந்தத்தின் காரணமாக இந்த கூட்டணி வந்து இருக்குது. எப்போவுமே அதிமுக நம்ப மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் 1 ஓட்டு வித்தியாசத்தில் வாஜ்பாய் அரசாங்கம் கவிழ்த்தாங்க. அப்படி கவிழ்த்தவன போய் அவங்கள தாங்கி பிடிச்சி 5 ஆண்டுகள் அந்த ஆட்சியை வந்து பிஜேபி வரலாற்றில் முதல் முறையாக 5 ஆண்டுகள் அவங்க ஆட்சி நடத்தினாங்க அப்படின்னா திமுகவினுடைய ஒத்துழைப்பில் தான். அதனால் திமுகங்கிறது ரொம்ப நெருங்கிய நம்பத்தகுந்தமான ஒரு கூட்டாளி பிஜேபிக்கு. அதனால் ஆபத்துன்னு வரும்போது இவங்க கை கொடுப்பாங்க. வெளிப்படையாக கூட்டணி வச்சா மக்கள் வாக்களிக்க மாட்டாங்கல்ல, அதுக்காக தான். முதல் விஜயை தனியாக நிற்பாராங்கிற ஒரு டவுட் இருக்குது. அவர் என்ன சொன்னாலும் கூட விஜய் வந்து நிற்பாரா தனியாக அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குது. ஏன்னா சிபிஐ வழக்கு வந்து இருக்குது, 41 பேர் உயிரிழந்து இருக்கிறாங்க. இன்னும் மோடியின் ஆட்சிங்கிறது இன்னும் 3 வருஷத்துக்கு மேலே இன்னும் இருக்குது. 4 ஆண்டுகள் இன்னும் மோடி ஆட்சி இருக்குது. தமிழ்நாட்டில் வேணால் ஆட்சி மாறலாமே தவிர மேலே வந்து மாறப்போகிறது இல்லை. 2029 வரைக்கும் இதே ஆட்சி தான். அதனால் விஜய் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று அவர் வந்து இதெல்லாம் எதிர்கொள்வாரா அப்படிங்கிற ஒரு டவுட் தான். இப்போ ஜனநாயகன் படத்துக்கே கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனவே வந்து விஜய் தனியாக நின்னா தானே இவர் ராமதாஸ் போய் அங்கே போய் சேருவார். இப்போ விஜயே வந்து டவுட்டில் இருக்கும்போது இந்த கூட்டணி எப்படி அமையும் அப்படிங்கிறது தெரியல. அப்படியே ஒருவேளை அமைஞ்சாலும் நான் ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டு வர மாதிரி அது விஜய்க்கு ஒன்றும் பெருசாக ப்ளஸ் பாயிண்ட் ஆக போகிறது இல்லை. விஜய்க்கு வந்து விழுகக்கூடிய அந்த 10% வாக்குகள் அதிகபட்சம் விழுகும் நான் நம்புகிறேன். அதுவுமே எலெக்ஷன் வந்தால் தான் தெரியும். அந்த வாக்குகளில் வச்சு ராமதாஸ் போய் சேர்றதுனால ஏதோ 4-5% வாக்குகள்லாம் போய் சேர போகிறது இல்லை. ஏன்னா கட்சி 2ஆக உடஞ்சிருச்சு. அன்புமணி பக்கம் தான் இப்போ கட்சி இருக்குது. அதிக தேர்தல் ஆணையத்தினுடைய இதுபடி அன்புமணியின் பக்கம் தான் கட்சி இருக்குது, ராமதாஸின் பக்கம் கட்சி இல்லை. சின்னமுமே அன்புமணி தான் கிடைக்க போகுது. அதனால் ராமதாஸ் பெருசாக எதுவும் செய்ய முடியாது. இப்போ அதிமுக கூட்டணியில் 20க்கும் மேற்பட்ட சீட்டுகள் கூட கொடுக்கறதாக சொல்லப்பட்டிருக்கு.
அதனால் ராமதாஸ் பெருசாக அவர் திமுகவின் பக்கம் போனாலும் அவருக்கு பெருசாக ஒன்றும் ரெஸ்பான்ஸ் கிடைக்க போகிறது இல்லை. அதனால் அவர் அதிமுக கூட்டணிக்கு தான் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டிடி விருதுநகர்னு அது மாதிரி தான், ஓபிஎஸ் அது மாதிரி தான். ஓபிஎஸ் டிடி கண்டிப்பா சார். இந்த அதிமுக கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணியில இந்த தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் பல்வேறு சர்ச்சைகள் வந்து அதிமுக கூட்டணியில இருக்குது அப்படின்னு சொல்றாங்களே, உண்மைதானா? ஏன்னா இப்போ இதற்கு முன்பு வந்து பாஜக 60 சீட்டுகள் கேட்டதாகவும், இப்போ புதிதாக சேர்ந்திருக்கக்கூடிய பாமக வந்து 30 சீட்டுகள் கிட்ட கேட்கறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? எந்த மாதிரியான சீட்டு அமைப்புகளை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இட பங்கீடு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எந்த ஒரு சூழல்லையுமே சீட்டுகளை வாரி வழங்கக்கூடிய கட்சி வந்து இல்லை. அந்த கட்சிக்கு என்ன ஒரு தகுதியோ அந்த அதற்கு ஏற்றால் போல தான் சீட்டுகளை வழங்குவாங்க. உருட்டி மிரட்டிலாம் அப்படி அதிமுக இதற்கு முன்பு கொடுக்கல. இதே போல் கடந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது அவர் ஆட்சியை தக்க வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்துச்சு, ஒரு கடுமையான நிர்பந்தம் இருந்துச்சு. அந்த சூழலில் கூட பிஜேபிக்கு வந்து அவர் அடிபணிஞ்சு பிஜேபி கேட்குற சீட்டுகளை தூக்கி கொடுக்கல. அது மக்களவை தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி. அவங்க கட்சிக்கு ஒரு மாநில தேசிய அளவில் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிறாங்க. ஏற்கனவே பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இவ்வளோ சீட்டு தான் இவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க கொடுத்தாங்க. இந்த தேர்தலுமே வந்து அதை விட குறைவாக கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தான் பார்க்கப்படுது. எனவே வந்து கடந்த முறை அதிமுக போட்டியிட்ட அந்த தொகுதிகளை விட அதிகமாக ஒரு 10 சீட்டு அதிகமாக இந்த முறை போட்டியிடுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்ப்போம். 2026 தான் தெரியும் எந்த மாதிரி இடஒதுக்கீடு, இல்லைன்னா என்டிஏ கூட்டணிக்குள்ள எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, இல்லைன்னா இந்த ஊழல் குறித்தான விசாரணை எப்பொழுது நிறைவு பெறுது அப்படின்ட்டு பல்வேறு அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்து. நன்றி.